ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி. இது ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிக்க போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது பாகுபாதம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சாலே போதும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்து செய்யலாம். அது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வெல்லம் கரைஞ்ச தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ பேனில் 1 கப்பு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் சிவப்பு அவலை கூட சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். கைவிடாமல் இது போலவே வறுத்து விட்டுக்கோங்க. இதை வறுத்துட்டு நம்ம இந்த ஸ்வீட் செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும். இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்ததை வேறு ஒரு பவுலில் வச்சுட்டு இதில் சேர்க்குறதுக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இப்போ வடிகட்டிக்கிறேன். இது போல் கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு அழுத்தி விட்டு நல்லா பாலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதை 2 முறையாக அரைச்சிட்டு பால் எடுக்க போகிறோம். இப்போது அதே தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு திரும்பவும் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வடிகட்டிக்கலாம். கை வச்சு இது போல் புழிஞ்சிட்டு பால் எடுத்துக்கலாம். அப்போது நம்ம இதிலேருந்து முழுமையாக பால் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாலில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அவல் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் படாத போல் இது போல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வில் பேனை வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி உருகுனதும் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பாதாமை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்துட்டு ஒரு சின்ன பிளேட்டுக்கு இதை மாற்றி வச்சிடலாம். அந்த நெய்யிலேயே நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த தேங்காய் பால் அவல் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு இந்த ஹல்வா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இது போலவே கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. நீங்கள் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும்.
இப்போது நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இது கூட நல்ல வாசனைக்கு ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வருது. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் பீஸ் போட்டு சர்வ் பண்ண போகிறேன். அதனால் நெய் தடவின பாத்திரத்துக்கு இதை மாற்றிட்டு நல்லா இதை லெவல் பண்ணிக்கோங்க. இதை அப்படியேவும் சர்வ் பண்ணிக்கலாம், பீஸ் போட்டும் கொடுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இது அப்படியே 1 மணி நேரம் ஆறட்டும். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு இது போல் கமத்துட்டு லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள் நம்மளோட ஹல்வா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். இது நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. வீட்டில் இருக்கிற எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும்போது டக்குன்னு இது போல் செய்து கொடுத்துடலாம். நம்மளோட ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டான அவல் தேங்காய் பால் வெல்லம் வச்சு ரொம்ப சூப்பரான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.